உறவுகளுக்கு வணக்கம். இந்த சமூகத்தில் பெண்களை ஒரு போதைப் பொருளாக பயன்படுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பெண்களையே போதைப் பொருளாக பார்க்குறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. அரசியலில் கூட பல நேரங்களில் இந்த மேடைகளில் மக்களை கவர்வதற்காக, மக்களுடைய பார்வை தன்னுடைய பக்கம் ஈர்க்கிறதுக்காகவும் பெண்களை ஒரு போதைப் பொருள் மாதிரி பயன்படுத்துகிறாங்க இந்த அரசியல்வாதிகள் எல்லாமே. அதை குறிப்பிட்டு சொல்ல போனால் இந்த திராவிட கட்சிகள் அதிமுக, திமுக ரெண்டு பேருமே அந்த அளவுக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க. வலைதளத்தில் இப்போ ஒரு பேசும் பொருளா அந்த ஓபிஎஸ் கிட்டேயே இதை பற்றி நம்ம விவாதம் வச்சோம். அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்றத நம்ம இது பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோ எதுக்காகன்னா, இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த இனி வரும் தேர்தல்களை அவங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த திராவிட அரசுகளுக்கு, இந்த திமுக அதிமுக இந்த ரெண்டு அரசுகளுக்குமே ஒரு விளக்குற விதமாக தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம். நீங்களே ஒரு முறை இதை பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய செயலையாவது செய்யாம இருக்கலாம்ல. இந்த தேர்தல் நேரத்து சமயத்துல போடக்கூடிய மேடைகள் எல்லாம் அரை நிர்வாண கோலத்துல பெண்களை நடனமாட வைக்கிறது. இது பாஜக கூட செய்யறது கிடையாது, வேற எந்த கட்சியும் செய்யறது கிடையாது. திமுக மட்டும்தான் இந்த வேலையை செய்துட்டு இருக்கு. திமுக, அதிமுக இந்த திராவிட கட்சிகள் தான் இந்த வேலையை செய்யறாங்க. ஏன் அதை செய்யறீங்க? ஓகே, இது ஒரு சில இடத்துல நடந்திருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, இது தேவை, இது கண்டிப்பா இதை பண்ணிதான் ஆகணுங்கிற பாயிண்ட் எனக்கு கிடையாது. பட் அவங்க பண்ணிட்டு அது அதுதான். அப்புறம் எப்படி அப்ப பெண்களுக்கு முன்னுரிமையும் கிடையாது. பெண்களை ஒரு போக பொருளா பார்க்கக்கூடிய ஒரு பார்வையும் இங்க இருக்கக்கூடியவங்க இருக்கு. அது உண்மையிலேயே அது இதனால் வரை தலைமைக்கே தெரியாம அதெல்லாம் நடக்குதுன்றத நான் நம்பவே போறது இல்ல. ஏன்னா இது பல காலமா நடக்குது. இத கூட்டம் சேர்க்கறதுக்காக மட்டுமே இந்த இந்த இதை பயன்படுத்துறாங்கன்றது நமக்கு தெளிவா தெரியுது. முக்கிய பொறுப்பாளர்கள் அந்த மாதிரி வர்ற இடத்துல இது நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அது கம்ப்ளீட்லி இந்த பாயிண்ட் இன்வாலிட். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் திமுக சார்பில் ஸ்டாலின் பிறந்தநாள் மற்றும் அரசின் சாதனை விளக்க கூட்டம் நடந்தது. பால்வளத்துறை அமைச்சர் நாசர் பங்கேற்றார். முன்னதாக கலைக்குழுவினரின் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடந்தது. மேடையில் சினிமா பாடலுக்கு ஆபாச நடனம் ஆடினர். ரைட்னு சொல்ல, பட் இதெல்லாம் ஈஸியா கடந்து போகக்கூடிய விஷயம். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய செயலையாவது செய்யாம இருக்கலாம்ல. வீடியோ முழுசாக பார்த்துருமே நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ எதுக்காகனா, இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வருது. அப்பையும் இந்த திராவிட அரசுக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை செய்யாமல் இருக்கணும். அதுக்காக தான் உங்களுடைய பார்வைக்காக தான் இதை கொண்டு வந்தேன். இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன, அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கு யாருன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.